ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். நிலா வந்து லேப்டாப்பை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழனுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்ன உடனே சோழன் அவ்வளோ வேகமாக போயிட்டு எங்கெங்கே என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே பண்ணி ஒரு வழியாக ஆட்டோவோடைய நம்பரையும் ஆட்டோவையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. கடைசியாக அவங்கக்கிட்ட போய் கேட்கும்போது அவர் வேற ஒருத்தருக்கு ஆட்டோவை வித்துட்டதா சொல்கிறாரு. அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வச்சு ஃபோன் பண்ணி கேட்டால் அவங்களுடைய ஒய்ஃப் பயங்கரமாக கத்துறாங்க. நீங்கள் ஆட்டோ ஸ்டாண்டு எங்கே இருக்குன்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கவும் அவங்களுடைய ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கிற இடத்த சொன்ன உடனே சோழன் அங்கே போய் பார்க்குறாரு. அங்கே போய் பார்த்தாலையும் அவர் இருக்கிறது கிடையாது. ஆக்சுவலி அவர் சவாரிக்கு போயிட்டு அப்போ தான் வந்துட்டுருக்காரு. சோழன் எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சுட்டு ரொம்பவே வந்து சேடாக நின்றுட்டுருக்காரு. அப்போது அங்கே இருக்கிறவங்க கிட்ட விசாரித்தப்போ அவங்க சவாரிக்கு போயிருக்கிறதா தான் அவங்களுமே சொல்கிறாங்க. ஆனால் அந்த வண்டியில் என்னுடைய ஒய்ஃபு லேப்டாப்பை மிஸ் பண்ணிட்டாங்கண்ணே, அது வேணும், அவர் எப்போ வருவாருன்னு தெரியுமா அப்படின்னு. எப்பா சவாரி போயிருக்கிறவர் எப்படி வருவார் எங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு ஃபோனையும் வீட்டில் விட்டுட்டு போயிருக்காரு. என்ன பண்ண முடியும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது கடவுளாக பார்த்து அனுப்பின மாதிரியே அந்த ஆட்டோ திரும்பி வருது. திரும்பி வந்த உடனே அவர் ரொம்ப பயந்துட்டார். சவாரி போயிட்டு வேற வராரு. அந்த ஆட்டோவில் லேப்டாப் இருக்குமா இல்லை யாராச்சும் திருடிட்டு போயிருந்தா என்ன பண்ணுறது அப்படின்லாம் வந்து சோழன் பயந்துட்டு இருக்கும்போது தான் அவர் கரெக்டாக வந்து அங்கே நிற்கவும் அப்போது அந்த லேப்டாப்பு எங்கே இருக்குது அப்படின்னு சோழன் போய் தேடும்போது அவங்க வந்து சொல்கிறாங்க, என்னப்பா என்ன வேணும் அப்படின்னு. இல்லைண்ணா என் ஒய்ஃப் நிலா இந்த ஆட்டோவில் வரும்போது லேப்டாப்பை மிஸ் பண்ணிட்டாங்க, அதுதான் தேட வந்தேன், ஆனால் இதில் இல்லையே. என்னண்ணா இப்போ சவாரி நீங்கள் ஏற்றுட்டு போனீங்களே அவங்கள எங்கண்ணா விட்டீங்க, ஒருவேளை அவங்க எடுத்துகிட்டு போயிருப்பாங்களா அப்படின்னாலாம் வந்து சோழன் பயந்து அந்த ஆட்டோக்காரரை கேட்கவும் இருப்பா பயப்படாதப்பா ஒரு நிமிஷம் அப்படின்னு. என்னாச்சு அப்படின்னு. ஏப்பா அந்த அம்மாவை இறக்கி விட்டுட்டு நான் வந்து அடுத்த சவாரி ஏற்றும் போது தான் நான் லேப்டாப் இருக்கிறதவே கவனித்தேன். நல்ல வேலைப்பா அந்த பொண்ணுக்கிட்ட திரும்பவும் போய் நான் கொடுத்துடலாம் அப்படின்னு இங்கே பாருப்பா எடுத்து வச்சுருக்கேன், அப்படியெல்லாம் யாரும் எடுத்துகிட்டு போகலப்பா அப்படின்னு உடனே. ஆனால் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, நீங்கள் மட்டும் இந்த லேப்டாப்பை பார்த்து எடுத்து வைக்காமல் இருந்தால் இதை கண்டிப்பாக யாராச்சும் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க, அவங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு லாபத்துக்கு விற்றுருப்பாங்க. எப்படியோ நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க, ரொம்ப நன்றிண்ணா, உங்களுக்கு இதுக்கு கைமாறா நான் என்ன பண்ண போகிறேன்னே தெரியலண்ணே அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்காங்க. முக்கியமான ஒரு லேப்டாப் இது அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்லப்பா நானே இந்த சவரியை முடிச்சுட்டு அந்த பொண்ணை விட்டுட்டு வந்த இடத்துக்கு அந்த ஆஃபீஸில் போய் வெயிட் பண்ணி கொடுத்துடலாம் தான் நினச்சேன், எப்படியோ நீயே வந்துட்டப்பா தேடி. என்னப்பா அவ்வளோ முக்கியமானதா இது அப்படின்னு. ஆமாண்ணா என் பொண்டாட்டியோட வாழ்க்கையே இதில் தான் இருக்குது அப்படின்னு. சரிப்பா இதை எடுத்துகிட்டு போய் கொடுப்பா அப்படின்னு சொன்ன உடனே சோழன், ஆனால் உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு. எப்பா அதெல்லாம் எதுவும் வேணாப்பா எடுத்துகிட்டு போ அப்படின்னு உடனே சோழன் அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுக்குள்ளேயே இங்கே ராகவ் நிலாவை கண்டுபிடித்திடுறாங்க. டைம் ஆகிடுச்சு, கிளைண்ட்டும் வந்துட்டாங்க அப்படின்னு. கரெக்டாக அப்போ தான் வந்து சோழனுமே ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப் எடுத்துகிட்டு வந்து கொடுத்த உடனே அதை பார்த்ததுக்கப்புறம் தான் ஆஃபீஸில் இருக்க எல்லாருக்குமே அவ்வளோ சந்தோஷம். அதை வாங்கிட்டு போய் நிலாவுமே நல்லபடியாக ப்ராஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டு இந்த ப்ராஜெக்ட்டுமே ராகவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுது. இதை நினச்சி எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நிலா அதை முடித்த உடனே ராகவ் அந்த கிளைண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கும்போதே அடுத்து நிலா எதையுமே யோசிச்சு பார்க்கறது கிடையாது. அவ்வளோ சீக்கிரம் குடுன்னு சோழனை பார்க்க ஓடி வராரு. கண்டிப்பாக சோழன் நமக்காக வெயிட் பண்ணிட்டுருப்பாரு அப்படின்னு தெரியும். ஏன்னா நிலா கிட்ட லேப்டாப்பை கண்டுபிடிச்சி கொடுக்கும்போதே நீங்கள் போய் முதல்ல முடிச்சுட்டு வாங்க, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சோழன் சொல்லியிருந்தாரு. அப்படி சோழனை பார்க்க நிலா குடுன்னு ஓடி வராங்க. ஸோ திவ்யா ராகவ் இவங்களுக்கு எல்லாருக்குமே எங்கே நிலா ப்ராஜெக்டை முடித்த உடனே இப்படி ஓடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ராகவ் வந்து ஆக்சுவலி மேலே நின்று பார்க்குறதுக்காக அப்படியே வந்து நிலா எங்கே போகிறாங்கன்னு பார்க்குறதுக்காக வராங்க. இங்கே சோழன் வெயிட் பண்ணிட்டுருக்காரு. அவரை பார்க்கவும் நிலா ஓடி போனதும் அவங்கள கட்டிப்பிடிக்கவும் ராகவுக்கு அவ்வளோ ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்குது. இவர் யார் கசின்னு சொன்னாங்க, நிலா எதுக்கு போய் அவங்கள கட்டிப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் யோசிக்கிறாரு. அப்போது சோழனுக்கும் இது ஒரு மாதிரியாக இருக்குது. என்னங்க நீங்கள் என்னை கட்டுப்பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கேட்குறது கிடையாது, மனசுக்குள்ள அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அப்போது ரொம்ப தேங்க்ஸ் சோழன், உங்களால் தான் இந்த ப்ராஜெக்டை நல்லபடியாக முடிஞ்சிச்சு, நீங்கள் மட்டும் இல்லைன்னா அவ்வளோதான், டைமுக்கு இதை முடிச்சிருக்கவே முடியாது, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு இல்லை அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. சரிங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு இல்லைங்க, அதுவே போதும் அப்படின்னு. ஆஹா சோழா இப்படியே ஒர்க் அவுட் ஆகிடுச்சு போல இருக்கே அப்படின்னு அவரும் ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாங்க. நான் உண்மையிலேயே எனக்கு சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னலாம் வந்து நிலா சொல்லிட்டு இருக்கவும், சரிங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க சோழன் நீங்கள் வீட்டுக்கு போங்க, நான் ஆஃபீஸை முடிச்சுட்டு நான் வீட்டில் வந்து உங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க வேணும்னா நான் ஈவினிங் பிக்கப் பண்ண வரவா அப்படின்னு. இல்லை சோழன் பரவாயில்ல நானே வந்துடுறேன் அப்படின்னு. சரிங்க மறக்காமல் இந்த தடவை எதையும் மிஸ் பண்ணாமல் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க சோழன் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுமே உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதுக்கப்புறமா சோழனுமே கிளம்பி பயங்கர சந்தோஷத்தில் வீட்டுக்கு வந்துட்டுருக்காரு. நிலா கட்டி பிடிச்ச அவ்வளோ சந்தோஷத்துலேயே
ஸோ நிலா உள்ளே போனதுக்கப்புறமா ராகவ் வந்து மேலே நிலாவையும் சோழன் கட்டி பிடிச்சதை பார்த்துட்டு வராங்க. வந்து நிலா கிட்ட ராகவ் பேச வராரு. அவருக்கு வந்து பேசவே கொஞ்சம் கூட முகமே இல்லை. நிலாவை டேரெக்டாக பார்த்து ஃபேஸ் பண்ணவே முடியல. ஏன்னா லேப்டாப் காணோம் அப்படின்ன உடனே பயங்கரமாக கண்டபடி திட்டாரு ராகவ். அதனால தான் நிலாவை ஃபேஸ் பண்ண முடியல. நிலா வந்து அங்கே நிற்கவும் திவ்யா ஆஃபீஸில் இருக்க அத்தனை பேருமே நிலாவுக்கு வாழ்த்து சொல்கிறாங்க. நல்லபடியாக முடிச்சிட்டிங்க நிலா அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நிமிஷத்தில் அப்படியே எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு அப்படின்னு. அப்போ தான் கடைசியாக எல்லாரும் வாழ்த்து சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமா ராகவ் கிட்ட நிலா வந்து பேசுறதுக்காக உள்ளே வந்து போகிறாங்க. அப்போது ராகவ் வந்து நிலாவை பார்த்து கேட்குறாங்க, சாரி நிலா அப்படின்னு. என்ன ராகவ், எதுக்கு என்கிட்ட சாரி கேட்குறீங்க அப்படின்னு. இல்லை நிலா, நான் லேப்டாப் காணோம் அப்படின்ற டென்ஷனில் உங்ககிட்ட பயங்கரமாக கோவப்பட்டு திட்டேன். சாரி. எப்படியோ நீங்கள் லேப்டாப்பை கொண்டு வந்துட்டு நல்லபடியாக இந்த ப்ராஜெக்டை முடிச்சிட்டிங்க. இந்த ப்ராஜெக்ட் எங்கே மிஸ் ஆகிடுமோ அப்படின்ற கோபத்தில் தான் உங்ககிட்ட இந்தபடி பேசிட்டேன். ஏன்னா அவங்க எவ்வளோ பெரிய கம்பெனி தெரியுமா, நம்மக்கிட்ட ப்ராஜெக்ட் வச்சுக்கினதே ரொம்ப பெரிய விஷயம். அது எங்கே மிஸ் ஆகிடுமோ அப்படின்ற பயத்தில் தான் நான் அப்படிலாம் பேசிட்டேன் அப்படின்னு. பரவாயில்ல ராகவ், நீங்கள் பாஸ், நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணியிருக்கீங்க. அதை என்னை நம்பி பொறுப்பாக ஒப்படைச்சிங்க. அதை நான் ஒழுங்காக செஞ்சுருக்கணும். கேர்லெஸ்ஸாக அப்படி லேப்டாப்பை மிஸ் பண்ணிட்டு வந்தது என்னுடைய தப்பு தான். நீங்கள் பண்ணதில் எந்த ஒரு தப்புமே இல்லை. சாரி கேட்க வேண்டியது நீங்கள் இல்லை, நான் தான். இப்படி லேப்டாப்பை விட்டுட்டு வந்து உங்கள் எல்லாருக்கும் டென்ஷன் கொடுத்துட்டேன். நீங்கள் எல்லாருமே ரொம்ப பயந்துட்டீங்க. இது என்னால் தான். ஆக்சுவலி இந்த லேப்டாப் கிடைக்காதுந்தா உங்களோட நிலைமை என்ன ஆயிருக்கும். நான் தான் தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா பேசிகிட்டு இருக்கவும், ஓகே நிலா பரவாயில்ல, நீங்கள் எதுக்கு சாரி கேட்டுக்கிட்டு, சாரி நிலா அப்படின்னு ராகவ் திரும்ப திரும்ப கேட்டுட்ருக்காரு. பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா திரும்பவும் வரும்போது ராகவ் கூப்பிடுறாரு. நிலா ஒரு நிமிஷம் அப்படின்னு. என்ன ராகவ் அப்படின்னு கேட்கும்போது, கை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு. இல்லை ப்ராஜெக்ட் நல்லபடியாக முடிச்சிட்டிங்களா, உங்களுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டாமா அப்படின்னு. பரவாயில்ல ராகவ், இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிளம்புவோம். ஏன் நிலா என்கிட்ட கை கூட கொடுக்க மாட்டிங்களா அப்படின்னு. இல்லை நீங்கள் பாஸ், நான் வந்து ஸ்டாஃப், இதில் என்ன இருக்குது கை கொடுக்கறதுக்கு. நல்லபடியாக நீங்கள் கொடுத்ததை முடிச்சு கொடுத்துட்டேன், அதுவே போதாதா அப்படின்னு. என்ன நிலா, நான் உங்களை திட்டினதை நினச்சி நீங்கள் இன்னமும் மனசுக்குள்ளே வருத்தமாக இருக்கீங்க போல இருக்குது. நான் திட்டினதை உங்கள் மனசை நிறையா ஹர்ட் பண்ணியிருக்க போல இருக்குது அப்படின்னு. அப்படிலாம் இல்லை ராக, உங்களுடைய கடமையை நீங்கள் செஞ்சீங்க. நீங்கள் பாஸாக என்ன பண்ணணுமோ அதை தானே செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிட்டு இருக்கவும், அப்புறம் இன்னொரு விஷயம் கேட்கணும் உங்ககிட்ட அப்படின்னு. என்ன அப்படின்னு. இல்லை நீங்கள் லேப்டாப் காணோன உடனே ஏதோ சோழனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னீங்க, அவர் கண்டுபிடிச்சிட்டு வந்து கொடுத்துட்டாரு. அம்மா எப்படி, உங்களுடைய கசின் தானே, நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்ன உடனே எப்படி லேப்டாப்பை கண்டுபிடிச்சிட்டு வந்து கொடுத்தாரு. அது மட்டும் இல்லை, நான் மேலேருந்து உங்களை நோட் பண்ணேன், நீங்கள் அவர்கிட்ட போய் பேசிட்டு தான் வந்தீங்க. அதனால தான் கேட்குறேன், உங்களுக்கும் அவருக்கும் என்ன சம்மந்தம். கசின்னு சொன்னீங்க, ஆனால் நீங்கள் பேசுகிறத பார்த்தா அப்படி எனக்கு எதுவும் தெரியல அப்படின்னு சொல்லவும் நிலாவுக்கு புரியுது, நாம் சோழனை போய் கட்டி பிடிச்சதான் ராகவ் பார்த்துருக்காரு, அதனால தான் இப்படி கேட்குறாரு அப்படின்னு. அப்போது நிலாவுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ராகவ், அது எங்களுடைய பர்சனல், அதையே நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு. இல்லை நிலா, இதில் என்ன பர்சனல் இருக்குது. நான் ஏதாச்சும் உங்ககிட்ட மறைச்சிருக்கேன்னா எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லியிருக்கேன். ஏன் இந்த ஆஃபீஸில் இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே அதே மாதிரி தான் என்கிட்ட எதையுமே பர்சனலாக வச்சுக்காமல் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாங்க. உங்ககிட்டயும் நானும் அப்படி தான் நடந்துக்கிட்டேன். நீங்கள் மட்டும் ஏன் பர்சனல்னு சொல்கிறீங்க. பரவாயில்லையே, இதை சொல்லலாமே அப்படின்னு கேட்கும்போது நிலா அவாய்ட் பண்ணுறாங்க. ராகவ் ஃபோர்ஸ் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கவும் அங்கேருந்து நிலா வந்து அமைதியாக வந்துடுறாங்க. எதுவுமே சொல்கிறது கிடையாது. ராகவுக்கு அதே ஞாபகமாக தான் இருக்குது. நிலா ஏன் இப்படி நம்மளை அவாய்ட் பண்ணிட்டு போகிறாங்க, என்ன காரணம், கசினை எதுக்கு போய் இப்படி கட்டி பிடிச்சிக்கணும் க்ளோஸாக, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நிலா இப்படிலாம் இருப்பாங்களா, என்ன இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பமாக இருக்குது ராகவுக்கு. ஸோ அப்புறம் வந்ததுக்கு அப்புறமா எல்லாருமே லஞ்ச் முடிச்சுட்டு நிலா இன்றைக்கி ப்ராஜெக்ட் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாங்களோ ஸோ அதை பற்றி தான் எல்லாருமே பேசிக்கிட்டு ஆஃபீஸ் டேவே இன்றைக்கி ஃபுல்லாக ஓடிடுது. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் சோழன் வீட்டுக்கு போய் பயங்கர சந்தோஷம். பாண்டிக்கிட்ட கடைக்கு போயிட்டு அங்கே சொல்கிறாரு, சேரன் கிட்ட போய் சொல்கிறாரு, பல்லவன் கிட்ட சொல்கிறாங்க, வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே முக்கியமாக நடேசன் கிட்ட, இல்லையா நான் இப்படிலாம் பண்ணுறதுனால அவளுக்கு என் மேலே லவ் வராது, என்னை விட்டுட்டு போயிடுவான்னு சொன்னால், ஆனால் இன்றைக்கி ஆஃபீஸில் என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு நடந்த விஷயங்களே சோழன் சொல்லவும் நடேசன் கிட்ட அவருமே முதல்ல ஐயோ என்னடா சொல்கிற, ஆஃபீஸில் நிலா இங்கே லேப்டாப்பை விட்டுட்டு போயிடுச்சா அப்படின்னலாம் கேட்கவும், ஆமாம் அதை நான் கண்டுபிடிச்சிட்டு போய் கொடுத்தேன், அதுக்கு நிலா இன்றைக்கி என்னை கட்டி பிடிச்சா தெரியுமா, போயா நீ சொல்கிற மாதிரிலாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பா நடேசன் இருந்துக்கிட்டு சோழன்கிட்ட, எப்படியோடா நல்லது நடந்தால் சரிதான், அந்த பொண்ணு கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும்,
அந்த பொண்ணுக்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சு நடந்துக்கோ அப்படின்னு நடேசன் சொல்கிறாரு. அதெல்லாம் எனக்கு தெரியும் போயா, அவளுக்கு என் மேலே லவ் இருக்குது, அதை மறைச்சி வச்சுக்கிட்டு தான் நடிச்சிட்டு இருக்கா. நான் விவாகரத்து கொடுக்க போகிறேன் அப்படின்ன உடனே அவள் மூஞ்சில் அப்படியே ஆடலை. இப்போ புரியுதா நான் எதுக்கு அப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு. அவள் என்னை கண்டிப்பாக ஏற்றுப்பா, இந்த டிவோர்ஸ் கேஸ்லாம் வேணான்னு கண்டிப்பாக அவளே வாபஸ் வாங்குவா பாரு, அதை வாங்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசன் சொல்லிட்டு இருக்கவும் நடேசன் கிட்ட சோழன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறமா எல்லாருமே வீட்டில் எல்லாருமே சோழனுக்கு நிலா அப்படி கட்டி பிடிச்சாங்க அப்படின்னு உடனே பயங்கர சந்தோஷம். அப்புறமா நிலாவுமே ஆஃபீஸ் விட்டுட்டு வீட்டுக்கு கரெக்டாக அப்போ தான் வரவும், இங்கே பாருடா சோழா, நீ இப்படி பண்ணிகிட்ருக்கான்னு நிலாவுக்கு தெரிய வேணாம், அப்புறம் நிலா இதை எதாச்சும் தப்பாக புரிஞ்சிக்க போகுது அப்படின்னு. இருக்கட்டும்ண்ணே, பரவாயில்ல, நான் எதையுமே சொல்ல மாட்டேன், நிலாவே வந்து எல்லாத்தையும் சொல்கிறாளா இல்லையா பாரு அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்கும்போது, அண்ணி நிலா வாப்பா, என்னப்பா லேப்டாப்பை விட்டுட்டு போயிட்டேன்னு சோழன் இப்போ தான் சொன்னான், ஏப்பா உஷாராக இருந்திருக்க கூடாதா? இதுக்கு தான் நான் சொன்னேன், சோழனே உன்னை டெய்லியும் கூட்டிகிட்டு வரட்டும்னு. நீ சோழன் கார்லேயே விட்டுருந்தா கூட திரும்பவும் கொண்டு வந்து சோழன் கொடுத்துட்டு வந்திருப்பான். பாத்தியாப்பா இப்போ ஆட்டோவில் விட்டுட்டு எவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு. அண்ணே இருக்கட்டும்ண்ணே, பரவாயில்லண்ணே, இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கலண்ணே, நல்லபடியாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கணும் அப்படின்ற டென்ஷன்லேயே போயிட்டு இருந்தேன்னா அதே டென்ஷனில் மறந்து விட்டுட்டு போயிட்டேண்ணே. அதான் எதுவும் தப்பாக நடக்கலைண்ணே, சோழன் கரெக்டான டைமுக்கு லேப்டாப்பை கண்டுபிடிச்சி கொண்டு வந்து கொடுத்து எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிடுச்சுண்ணே அப்படின்னு சொல்லவும், சரிப்பா எப்படியோ நம்ம கும்பிட்ற சாமி தான் உனக்கு துணையாக இருந்திருக்கு, நல்லபடியாக முடிஞ்சிடுச்சுல்லப்பா அப்படின்னு. ஆமாண்ணே, நான் நல்லபடியாக முடிச்சிட்டேன், ஆஃபீஸில் எல்லாருமே என்னை எவ்வளோ பாராட்டினாங்க தெரியுமா, இது எல்லாமே சோழனால தான் அப்படின்னு நிலா அவ்வளோ பெருமையாக சொல்லிகிட்டு இருக்காங்க. பாத்தியாடா பல்லவா பாண்டி அப்படின்னு சோழனுக்கு இன்னும் பயங்கர சந்தோஷம். சரிப்பா நீ போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா, நான் காஃபி கொடுக்குறேன் அப்படின்னு. இல்லைண்ணே ஒரு நிமிஷம், உங்கள் எல்லாருக்கிட்டேயும் இன்னொரு விஷயம் பேசணும் அப்படின்னு. என்னப்பா நிலா அப்படின்னு. சோழன் உங்ககிட்ட தான் முக்கியமாக பேசணும் அப்படின்னு. என்ன சொல்லுங்கள், எதுவாக இருந்தாலையும் கேட்டுக்கிறேன் அப்படின்னு. அந்த தாலியை எங்கே வச்சுருக்கீங்க சோழன் அப்படின்னு கேட்கவும் சோழனுக்கு பயங்கர அதிர்ச்சி. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு. அதான் சோழன், நான் போட்டுட்டு இருந்தேன்ல அந்த தாலி செயின் எங்கே இருக்குது அப்படின்னு. அதுவாங்க அது ரூமில் தான் இருக்குது அப்படின்னு சோழன் கேட்குறாங்க. அப்போ மனசுக்குள்ளே நினைக்கிறாரு, ஐயோ தாலியை நம்ம கையால் எடுத்துகிட்டு வந்து போட சொல்லுவாளோ அப்படின்னு சோழன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்புறமா நிலா இருந்துக்கிட்டு, நீங்கள் அதை கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சியில் நின்று சோழன் நிலாவையுமே பார்த்துட்ருக்காங்க. ஏன் நடேசன் கூட என்னடா திடீர்னு இப்படிலாம் நடக்குது, அந்த பையன் சொன்னது நடந்துருச்சா அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு வெளியே நடேசனுமே. அப்போது சோழன் போயிட்டு அதை கொண்டு வராரு. கொண்டு வந்த உடனே இதில் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே நீலாவுமே அதை எடுத்து கண்ணாடியை பார்த்து அதை கரெக்டாக வந்து அவங்களுடைய கழுத்தில் வந்து போட்டுக்கிறாங்க. எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். ஸோ இதில் நம்ம நிலா கிட்ட வாயை கொடுத்து பேசி எதையுமே வந்து குழப்பி விட வேண்டாம் அப்படின்னு யாருமே எதுவுமே சொல்கிறது கிடையாது. நிலாவே கேட்டு வாங்கி தாலியை வந்து கழுத்தில் போட்டுக்கிட்டாங்க. சோழனையும் அவங்க ஏற்றுக்கிட்ட மாதிரி கணக்கு. நாம் எதுக்கு இதில் கன்ஃபியூஷன் பண்ணணும் அப்படின்னு சேரனும் சரி பாண்டியனும் சரி எந்த ஒரு விஷயமே கேட்குறது கிடையாது. சோழனுக்கு அவ்வளோ சந்தோஷம். அவங்க அண்ணனை தம்பியை எல்லாரையுமே பார்த்து அவங்களுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அண்ணே ஓகேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வேற 2 கையிலையும் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ தான், ஏங்க நீங்கள் ஏன் இந்த தாலியை வாங்கி இப்போ போட்டுக்கிட்டீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இல்லை நீங்கள் விவாகரத்து கேஸை வாபஸ் வாங்கணும், நான் உங்களோட லேப்டாப்பை கண்டுபிடிச்சி கொடுத்தேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு என் மேலே காதல் வந்து என்னை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு சோழன் வாயை வச்சுட்டு அமைதியாக எல்லாமே இந்த விஷயத்தை பற்றி கேட்கவும், அப்போது வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் இவன் மாற மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மனசுக்குள்ளே. அப்போது இல்லை சோழன், இதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது அப்படின்னு நிலா சொல்லவும், என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம், ஆஃபீஸில் ராகவ் என்கிட்ட நடந்துக்கிற பிஹேவியர் எனக்கு கொஞ்சம் பிடிக்கல, அவர் பேசுகிறது எனக்கு கொஞ்சம் செட் ஆகலை, அதனால தான் நான் இந்த தாலியை போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லவும், ஏங்க என்னாச்சு, அவன் என்ன பண்ணுறான், எனக்கு அவனை பார்த்தாவே சுத்தமாக பிடிக்காது, இப்போ புரியுதுங்க, அவன் உங்ககிட்ட இங்கே வீட்டுக்கு வந்தாலும் சரி உங்களை தேடி தேடி வர்றது, வெளியில் எங்கேயாச்சும் போயிட்டு இருந்தால் வம்பு இழுக்கிறது, உங்ககிட்ட அவன் கொஞ்சம் ஓவராக நடந்துக்கிறான்ல. ஆமாம் தானங்க இருக்குது அவனுக்கு. ஆஃபீஸில் கூட இன்றைக்கி கூட உங்களை பயங்கரமாக திட்டிருப்பானே, அவன் முகத்தை பார்த்தாவே தெரிஞ்சிச்சு. அவனுக்கு பார்த்துக்கலான்னு தான் இருந்தேன், இப்போவே போய் அவன் மூஞ்சி முகரை பேர்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லவும், சோழன் வேணாம் சோழன்
அவரே என்னுடைய பாஸ், நீங்கள் ஏதாச்சும் பண்ண போய் அப்புறம் என் வேலைக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு சொல்லவும், இல்லைங்க அவன் உங்களுக்கு ஆஃபீஸ்லேயும் குடைச்சல் கொடுக்குறாள்ல, அப்படிப்பட்ட ஆஃபீஸ்க்கு நீங்கள் போகணுமா அப்படின்னு. டே சோலா, கொஞ்சம் பொறுமையாக இருடா. நிலாவுக்கு அந்த வேலை எவ்வளோ முக்கியம், நிலா கஷ்டப்பட்டு அந்த வேலையை தேடி இருக்கு. ஆமாம் இது இல்லைன்னா இன்னும் பல கம்பெனிண்ணா அப்படின்னு. இருக்கட்டும்டா, ஆனால் நிலாவுக்கு இது எவ்வளோ பெரிய விஷயம். நிலா கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய ஆள் ஆகட்டும்டா, அதுக்கப்புறம் நிலா வேற ஒரு ஆஃபீஸ்க்கு ட்ரை பண்ணிட்டோம். நீ எதுக்குடா தேவையில்லாமல் அவரோட கம்பெனியோட ஓனரை போய் அடிக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன்கிட்ட சேரன் வந்து கேட்டுட்ருக்காரு. நிலா எதோ சொல்ல வரதில்ல. என்னப்பா உன் பாசால உனக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, அதான் அண்ணா நான் சொல்கிறேன்ல அதனால தானே அப்படின்னு சொல்லவும், ஆமாண்ணே சோழன் சொல்கிறது கரெக்ட் தான். அவருடைய பேச்சே கொஞ்சம் சரியில்லைண்ணே, அவர் ஒரு மாதிரியாக பேசுகிறாரு. என் ஃப்ரெண்ட் திவ்யாவுமே வேறு மாதிரி மைண்ட் செட் வச்சுக்கிட்டு பேசிகிட்ருக்கா. அதனால தாண்ணே இது என் கழுத்தில் இருந்தால் சோழன் எப்படி எனக்கு வீட்டில் பாதுகாப்பு கொடுக்குறாங்களோ, நீங்களாம் எப்படி பாதுகாப்பாக இருக்கிறீங்களோ, அதே மாதிரி இதையும் ஒரு பாதுகாப்பு கவசமாக நினச்சிக்கிட்டு இந்த தாலியை நான் போட்டுட்டு போகிறேண்ணே. இந்த தாலி இருக்கிற வரைக்கும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேண்ணே. என்னண்ணே நான் இதை போட்டுக்கலாம்ல அப்படின்னு நிலா கேட்கவும், என்னப்பா இது உனக்கானதுப்பா, நீ தான் இதை போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன் சொல்கிறாரு. ஆமாம் ஆமாம் இது உங்களது, நீங்கள் தான் போட்டுக்கணும், கழட்டவே கூடாது அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்காரு. எப்படியோங்க இந்த தாலி உங்களுக்கு உதவும் அப்படின்னா நீங்கள் இதை போட்டுக்கோங்க, எதுக்காக அப்படின்னு எங்கள் எல்லாருக்குமே புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே சொன்னதுனால சரி அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுமே உள்ளே போயிடுறாங்க. இதுக்கப்புறம் தான் சேரன் வந்து காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்குமே கொடுத்துட்ருக்காரு. அதை எல்லாருமே குடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு அப்போது நிலா உள்ளே போனதுக்கப்புறமா பாண்டிக்கிட்டேயும் சரி பல்லவன்கிட்டேயும் சோழன் போயிட்டு பேசுகிறாரு. அந்த ராகவை பற்றி எனக்கு அப்போவே கொஞ்சமாக டவுட் வந்துச்சுடா, அதனால தான் வந்து அவங்கிட்ட நிலாவுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயத்த சொல்லும்போது சொல்ல முடியாமல் போயிடுச்சு. இப்போது நிலாவே அந்த கழுத்தில் அவள் தாலியை போட்டுட்டு போயிட்டு எனக்கும் சோழனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, அவர் என்னோட கசின் இல்லை அப்படின்னு நிலாவே இப்போ சொல்ல போகிறா போல இருக்குது. அதுக்கு தான் இதை போட்டுட்டு போகிறா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா. எப்படியோ என்ன அவள் வாய் நிறையா அவளுடைய ஹஸ்பண்ட் அப்படின்னு அவள் சொல்லலைனாலையும் அவள் மனசில் நான் இருக்கேன். நான் கட்டின தாலியை அவள் கேட்டு வாங்கி திரும்பவும் போட்டுட்டு போகிறாள். இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் அவளே வாயை திறந்து அவள் லவ்வை என்கிட்ட சொல்லுவான்னு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குடா, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிட்டு இருக்கவும், ஆமாண்டா இவ்வளோ நாள் எங்களுக்கு கூட நம்பிக்கை இல்லை, ஆனால் இப்போ நடக்கிற விஷயத்தெல்லாம் நான் பார்த்தா எங்களுக்குமே அப்படி தான் தோணுது அப்படின்னு. எப்படியோடா விடுடா, நீ நினச்சது நடக்க போதில்ல, சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியுமே சொல்லவும், அண்ணா நீ ஓட்டுன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறமா நிலா வெளியே காஃபி குடிக்க வந்ததும் எல்லாரும் அமைதியாயிடுறாங்க. காஃபி குடிச்சிட்டு வழக்கம் போல் நைட்டு சாப்பிட்டுட்டு எல்லாருமே படுத்து தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில் எப்பயும் போலுமே வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்புறதுக்காக நிலா பல்லவன் வந்து காலேஜ் கிளம்புறதுக்காக கிளம்பிட்டு இருக்கும்போது சோழன் சவாரிக்காக கிளம்பிட்டுருக்காரு. அப்போது நிலாவே போயிட்டு சோழன் கிளம்பலாமா அப்படின்னு சொல்லவும், எங்கெங்க அப்படின்னு, என்ன எங்கேன்னு கேட்குறீங்க, ஆஃபீஸ்க்கு தான் அப்படின்னு உடனே, ஓ கிளம்பலாமே நான் ரெடிங்க அப்படின்னு சொல்லவும், பல்லவா கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு, நீ போகலாம் அண்ணா வரேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்லிவிட்டு நிலாவும் பல்லவனும் 2 பேரும் கிளம்புறாங்க. பல்லவன் காலேஜில் ட்ராப் பண்ணிவிட்டு நிலாவை கூட்டிகிட்டு போய் ஆஃபீஸில் விட்டுட்டு அங்கேருந்து சோழன் வந்து இறங்கி, சரிங்க பார்த்துங்க ஈவினிங் கால் பண்ணுங்கள் நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. பரவாயில்ல நான் வந்துட்டேன் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க. இல்லைங்க அண்ணன் என்ன சொல்லியிருக்காரு, உங்களை கூட்டிகிட்டு வர்றது தான் என்னோடய வேலைன்னு சொல்லியிருக்காரு. அண்ணன் பேச்சு தங்கச்சி தட்டக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லவும், சரிங்க சோழன் நீங்களே வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா உள்ளே கிளம்பி போகிறாங்க பாய் சொல்லிட்டு. சோழனுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் ராகவ் வராரு. ராகவ் பார்த்துட்டு முறைச்சிக்கிட்டே போகிறாரு சோழனை பார்த்துட்டு, இவன் எதுக்கு கூட்டிகிட்டு வரணும், கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணணும். நிலா இவனை பற்றி கேட்டப்போ கூட நிலா எந்த ஒரு பதிலுமே சொல்லலை அப்படின்னு சோழன் மேலே கடுப்புலேயே ராகவ் உள்ளே போயிட்டுருக்கவும், அப்போ தான் நிலா அங்கே ஆஃபீஸ் உள்ளே கூட போல் வெளியவே போயிட்டுருக்கும்போது ராகவ் காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு நிலா கிட்ட பேசுகிறதுக்காக கூப்பிடுறாங்க. சோழன் கிளம்பி போயிடுறாரு. போனதுக்கப்புறமா நிலா ஒரு நிமிஷம் அப்படின்னு, சொல்லுங்கள் ராகவ் அப்படின்னு. குட் மார்னிங் நிலா அப்படின்னு உடனே குட் மார்னிங் ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு போக பார்க்குறாங்க. நிலா ஒரு நிமிஷம் நான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்ல நீங்கள் போயிட்டே இருக்கீங்க அப்படின்னு. என்ன ராகவ் என்ன இருக்குது உங்ககிட்ட எனக்கு பேசுகிறதுக்கு அப்படின்னு. இல்லை நிலா நீங்கள் எதுக்கு அவர் கூடவே எப்போ பார்த்தாலும் வரீங்க, அவரோட கசின் தானே அப்படின்னு கேட்கவும், யார் சொன்னா அவர் என்னோட கசின்னு சொல்லிட்டு அப்படின்னு. நிலா நீங்கள் தானே சொன்னீங்க அப்படின்னு. ஆமாம் சொன்னேன், என்ன இப்போ அதுக்கு அப்படின்னு. இல்லைன்னா கசின்னு சொல்கிறீங்க, ஹக் பண்ணுறீங்க, ஒன்றுமே புரியலை, இப்போ நான் சொன்னேனான்னு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லவும், ராகவ் இது என்னோடய பர்சனல், நீங்கள் இதில் தலையிடாதீங்க, நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், நீங்கள் திரும்பவும் இதே கேட்டுட்டு இருந்தா எப்படி அப்படின்னா. நிலா எனக்கு இதுக்கு பதில் தெரியலனா நான் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிடுவேன், நீங்கள் சொல்லியே ஆகணும் அப்படின்னு ராகவ் ஃபோர்ஸ் பண்ணவும், அப்படிலாம் வந்து இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தாலியை காட்டவும் ரொம்ப ஷாக் வந்து ராகவுக்கு. என்ன நிலா இது அப்படின்னு. என்ன
சோழன் என்னோட ஹஸ்பண்ட், எனக்கும் அவருக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. நான் அன்றைக்கி கசின்னு சொன்னது எல்லாமே சும்மா ஒரு இதுக்காக தான் அப்படின்னு சொல்லவும், இல்லை நீங்கள் இது என்கிட்ட முதல்லே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லவும், சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? ஏன் எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லணும்? எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லவும், ராகவுக்கு இதை பார்த்த உடனே பயங்கர ஷாக்கு. நிலா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருந்தார். நிலாவுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்ன உடனே பயங்கர அதிர்ச்சி நம்ம ராகவுக்கு. ஸோ அப்போ திவ்யா வராங்க. ஆஃபீஸில் ஒவ்வொரு ஸ்டாஃபாக வர ஆரம்பிச்சிடுறாங்க. நிலாவுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்களுக்குமே ஷாக்காக இருக்குது. திவ்யா கூட கேட்குறாங்க, லீலா உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு சொன்ன உடனே, இவ்வளோ நாளாக நீங்கள் இதை பற்றி என்கிட்ட ஒரு தடவை கூட சொன்னதே கிடையாது. சோழன் யார் அப்படின்னு உங்ககிட்ட நான் பல தடவை கேட்டிருக்கேன். லவ்வா அப்படின்னு கூட கேட்டிருக்கேன். இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் கல்யாணம் ஆகிடுச்சுன்னு சொல்லும்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு. இது என்னோட பர்சனல் விஷயம். நான் இதை பற்றி உங்ககிட்ட எல்லாம் ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கல, அதனால தான் அப்படின்னு சொல்லவும், இட்ஸ் ஓகே நிலா, பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே திவ்யா சொல்லவும், ஆனால் ராகவ் இது தெரிஞ்சதுலேருந்து பயங்கர அதிர்ச்சியில் இருக்கார் போல இருக்குது. மூடே அப்செட் அப்படின்னு சொன்ன உடனே, விடுங்க திவ்யா, இது தெரிஞ்சாதான் அவர் என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நிலா திவ்யா கிட்ட சொல்கிறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் இருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, அடுத்து ராகவ் என்ன முடிவெடுக்க போகிறாரு அப்படின்னு தான் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.